உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இரு. நான் போய் அந்த மீன் தொட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாத. யோ, என்னயா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன அவங்க சொன்ன மாதிரியே என்ன பைத்தியம்னு நினைக்கிறியா? நான் எப்போ டென்ஷன் ஆன? டென்ஷன் ஆவாதன்ற, அமைதியா இருன்ற. நானே பைத்தியம் மாதிரி தைய தக்கா நான் குச்சின்னு இருக்கிறேன். இல்ல இன்னவோ நந்துக்குது. அத்தை வெளியே கொண்டார நான் முயற்சி பண்ணா என்ன பிடிக்காத காரணத்தால இந்த தமனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லி கதை கட்டி விட்டுனுறா. ஜாடிக்கேத்த மூடி மாதிரி அவ ஃப்ரெண்டும் வந்துக்கிறா. யாரு என்ன சொன்னா என்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் மத்தவங்க சொல்றத நம்பவா போறேன்? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ மட்டும் என்ன வயித்துல பாப்பா இருக்கிறதுனால தானே இம்மா கர்சனமா பேசினு இருக்கிற? இல்லன்னா தமனா கூட ஜோடி சேர்ந்துக்கின்னு கடிச்சு தானே கொட்டிருப்ப. பிராடு அது இதுன்னு என்ன எவ்வளவு திட்டிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதையெல்லாம் விடு. இப்ப நான் உன்னை அந்த மாதிரி எதுவும் பேசுறதே இல்லல்ல. கர்ப்பமா இல்லன்னா பேசிருப்ப. சரி விடு. நான் போய் அந்த மீன் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறேன். அத பார்த்தா உன் டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இரு, வந்துடுறேன். இதை எடுக்க தான் நானும் வந்தேன். கொடுங்க அத்தை. யா, தேங்க்ஸ். ராணி, நீ சொன்னதுல எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஆமா அண்ணி, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறீங்களா? ஆமா அத்தை, இவ இந்த மீனை பார்த்தா கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவான் தான் நான் அதை எடுத்துட்டு வரலாம் தான் கிளம்புனேன். அதுக்குள்ள நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்க. அவ கொஞ்ச நேரம் தனியா இருந்தா சரியாயிடுவா. வாங்க நாம போலாம். வாங்க. ராணி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அப்பா சாமி, நான் ரிலாக்ஸா இருக்கேன். போதுமா? தயவு செஞ்சு போ. பாத்தியாக்கா, அந்த தமன்னாவும் அவ ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கின்னு என்ன பைத்தியம்னு சொல்றாங்கக்கா. அந்த பொண்ணு வந்தது உனக்கும் தெரியும் தானே? இந்த வீட்டுக்குள்ளார இன்னமும் நடக்குதுக்கா. அது என்னன்னு உனக்கும் தெரியும். நீ எல்லாத்தையும் பார்த்துன்னு தானே இருக்கிற. அந்த பொண்ணு பாவம்க்கா, அது எங்க போச்சுன்னே தெரியல. இந்த மீனுக்கோசரம் அத்தை யாரோ துரத்துறாங்கன்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லக்கா, இந்த மீனை வச்சுக்கின்னு மாமா மனசுக்குள்ளார இருக்கிறத வெளியே கொண்டாட முடியும்னு சொல்லிச்சுக்கா. இந்த மீன் மாமா வண்ட இருக்கிறத பார்க்க சொல்ல அநேகமா அந்த பொண்ணு மாமா வண்ட இருந்து விஷயத்த வாங்கிருக்கோம் தான் நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.